ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? நம்ம டென்சஸில் 3 மெயின் டென்சஸ் பார்த்தோம். அதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தது ப்ரெசன்ட் டென்சஸில் இருக்கிற 4 கைண்ட்ஸஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, அதோட 4 கைண்ட்ஸ்னால் என்ன, எந்தெந்த அக்கேஷனில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நாம் ஒரு பக்கத்து வீட்டில் நடந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். காரணம், பக்கத்து வீட்டை ஒரு துடிதுடிப்பான ஒரு பையன், அவங்க அப்பா வெளியூர் போயிட்டார். அதனால் வெளியிலே விளாண்டுக்கிட்டு இருப்பான், வீட்டு வெளியிலே விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்பப்போ என்கிட்ட பேசுவான். நானும் அப்பப்போ இங்கிலீஷில் ஏதாவது கேட்குறது உண்டு. சின்ன பையனாச்சே, எந்த அளவுக்கு அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சில கேள்வியெல்லாம் கேட்டேன். என்னடா நேற்று நீ இந்த பக்கம் கிரவுண்டில் விளையாடவே வரலையே, வேர் ஆர் யூ எஸ்டர்டே, ஐ குடன்ட் see you yesterday அப்படின்னு சிம்பிளாக தான் கேட்டேன். ஆனால் அதுக்கு அவன் சொன்னது நீங்கள் பாருங்கள், என்னென்ன ரெஸ்பான்சஸ் அவன் கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். எஸ்டர்டே go to cinema, go to uncle house, go to beach அப்படின்னு சொன்னான். இப்போ அவன் go to cinema, go to uncle house, go to beach அப்படின்னு சொன்னதை பார்த்தா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவன் என்னைய பார்த்து you go to beach, you go to cinema, you go to uncle's house அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்கும். ஆக ஒரு சென்டென்ஸ் அமைப்பு என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டில் தான் இருக்குன்னு தெரியும். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வேர்பு, அப்புறம் இந்த கண்டினியூஷன் ஆஃப் தி வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆக இவனுக்கு கோவை தவிர அடுத்தது தெரியல. என்ன காரணம்? அப்போ ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு போன விஷயத்த நாம் அவன்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? நேற்று நான் சென்னைக்கு போயிருந்தேன், நேற்று நான் மதுரைக்கு போயிருந்தேன், நேற்று நான் திருச்சிக்கு போயிட்டு இருந்தேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இவன் சொன்னது கோ டு பீச், கோ டு அங்கிள்ஸ் ஹவுஸ் அண்ட் கோ டு சினிமா அப்படின்றான். அப்போ அவனுக்கு கோ என்கின்ற வார்த்தையை தாண்டி அவனுக்கு எது வரவில்லை? பாஸ்ட் ஆக்ஷன், ஃபாஸ்ட் ஃபார்ம் அவனுக்கு வரவில்லை. கோவோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன, அதை எப்படி சொல்லணும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவில்லை. அப்போ இங்கே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு மாணவன் தன்னுடைய பாஸ்ட் ஆக்ஷனை எப்படி வெளிப்படுத்துவான் என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. Simply we know that the past form of the verb. What is the past form of the verb? For example, I take English class. I take English class regularly. That is simple present tense. Everyone knows that. In last class we have seen. But I took English class. அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ இது என்ன ஆகுது? I took English class. நான் கிளாஸ் எடுத்தேன். அப்போ எப்போ? The action which was over little earlier, that is mentioned now. அப்போ இந்த பாஸ்ட் ஃபார்மை எப்படி நாம் சொல்லுவது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்ஜெக்ட் மே பி வேரிட். எப்படி? ஐ வரலாம், சப்ஜெக்ட் வி வரலாம், அல்லது ஹீ வரலாம், யூ வரலாம், எதை வேணாலும் போடலாம். ஆனால் வேர்ப் ஷுட் பி டெஃபினெட்லி இந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். வி டூ என்று சொல்லுவோம் இல்லையா, வேர்ப் டூ அப்படிங்கிற பாஸ்ட் ஃபார்ம் இருக்க வேண்டும். இதை தான் நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இப்போ போட்டு பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? நம்ம அன்றாட நம்முடைய லைஃப்பில் நடக்கிறத, நம்ம கிளாஸ் ரூம்ஸில் நடக்கிறத, ஸ்கூலில் நடக்கிறத நம்ம எப்படி இப்போ பேசலான்னு பார்க்க போகிறோம். ஆமாம், நேற்று நீ கிரவுண்டில் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தே அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? ஐ பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே இன் த பிளே கிரவுண்ட், ஆர் ஐ பிளே கிரிக்கெட் இன் த கிரவுண்ட் எஸ்டர்டே சொல்லுவோம் இல்லையா? அதே போல் நேற்று நான் ஹோம்ஒர்க்கு முடிக்கலை. சார், ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. நான் ஹோம்ஒர்க்கு நேற்று நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் கம்ப்ளீட் பண்ணலைங்கிறது என்ன சார் பண்ணுறது? அப்போ இந்த கம்ப்ளீட்டுங்கிற அந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற அந்த பாஸ்ட் ஃபார்மை நீ ரெண்டாக பிரிக்கும்போது டிட் ப்ளஸ் கம்ப்ளீட்னு வருது. அப்போ அதில் என்ன வருது? ஐ டிட் நாட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. நான் நேற்று என்னுடைய ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. அப்போ உதாரணத்துக்கு நான் தமிழில் சொல்கிறேன், என்ன ஆகும் பாங்களேன். நேற்று அவர்கள் ப்ராஜெக்ட் செய்து முடித்தார்கள். எப்படி சொல்வது? தே டிட் த ப்ராஜெக்ட் எஸ்டர்டே. நேற்று அவர்கள் இந்த ப்ராஜெக்டை செய்து முடித்தார்கள் என்று சொல்கிறோம். பாஸ்ட் ஃபார்மில் நமக்கு எப்பயுமே சிக்கல் வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக ஒரு வேர்பை மாற்றும் பொழுது டாக், டாக்ட், டாக்டு, ரைட்டுங்களா? வாக், வாக்ட், வாக்ட் அப்படின்னா சிம்பிளாக ஏடி சேர்க்கும் பொழுது அது எளிமையாக பாஸ்ட்னு சொல்ல முடியுது. சில வார்த்தைகள் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். விச் ஒன்? பை, பாட், பாட், பிரிங், ப்ராட், ப்ராட், ரைட், ரோட், ரிட்டன். ஆக நமக்கு எதுவும் என்ன தெரிகிறது என்றால் 3 மெயின் வேர்ப்ஸ்
எப்படிலாம் மாறுகிறது. 3 மெயின் டென்சஸ் தந்தார் போல் இந்த வேர்ப்ஸ் என்னென்னலாம் மாறுகிறது என்பதை நம்ம படித்து வச்சுக்கணும். காரணம், அன்றாட நாம் அதை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லாமல் அதனுடைய பாஸ்ட் ஆக்ஷன் தெரிஞ்சால் மட்டுமே இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் வெளிப்படுத்தும் பொழுது அது மற்றபடி முழுமையாக மற்றவர்களுக்கு புரியும். ஒரு முடிஞ்சு போன ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதனுடைய வேர்பு, டென்ஸ் ஃபார்ம்ஸு, அதனுடைய சேஞ்சஸ் தெரியாமல் நம்ம பேச முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரோம். இப்போ உதாரணத்துக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்லுவோம்? வி ஸ்டடிட் ப்ரெசன்ட் டென்ஸ் எஸ்டர்டே. நேற்று ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். வி ஸ்டடிட் ப்ரெசன்ட் டென்ஸ் எஸ்டர்டே. ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பேசுகிறோம், பட் திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன தெரிகிறது? நீங்கள் புரிஞ்சுக்கணுதுக்காக சொல்ல வரேன். அப்போ நாம் இப்போ பார்க்கக்கூடியது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற இதவே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கூட சொல்லலாம். எப்படி? வி ஆர் ஸ்டடியிங் பாஸ்ட் டென்ஸ் நவ் அப்படின்னு கூட சொல்லலாம். டென்சஸ்க்குள்ளே நம்ம டென்சஸ் வச்சு விளையாடலாம். இஃப் யூ லவ் த லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜை லவ் பண்ணி நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா இந்த லாங்குவேஜை நம்ம விரும்பி அழகாக இந்த மாதிரி கலைநயத்தோடு பேசலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்லேயே இவ்வளோ விஷயம் சொல்கிறோம். இது சிம்பிளாக ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்லேயே சொல்ல வேண்டிய விஷயம். நடந்து முடிஞ்ச விஷயத்த ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டோட முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை எளிமையாக சொல்ல முடியும். முடிந்து போன ஆக்ஷனை அழகாக வெளிப்படுத்தலாம். எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்துட்டார் அப்படின்னாக்கா மை ஃபாதர் கேம் எஸ்டர்டே சொல்லலாம். மை அங்கிள் நேற்று போயிட்டார், நேற்று ஊருக்கு போயிட்டார். மை அங்கிள் வென்ட் டு சென்னை எஸ்டர்டே. நேற்று அவர் சென்னைக்கு போயிட்டார் அப்படின்னு எளிமையாக சொல்லலாம். சரிங்க சார், எனக்கு இப்போ தான் சார் கன்ஃபியூஷனே வருது. நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு என்ன சொன்னீங்க? இப்போ தான் இந்த ஆக்ஷன் முடிஞ்சு போனதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸ்லேயும் அதே தான் வருதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கேட்குறது உண்டு. அப்போ இந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணுறோன்னு பாருங்களேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம என்ன சொன்னோம்? த ஆக்ஷன் விச் ஹாஸ் பீன் ஓவர் ஜஸ்ட் நவ். சற்று நேரத்துக்கு முன்னல் முடிந்த அந்த நிகழ்ச்சியை தான் நாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். எப்படி? இப்போ தான் மழை நின்றுச்சு, இப்போ தான் மழை பெஞ்சுது, உங்கள் அப்பா இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ நம்ம மை ஃபாதர் ஹாஸ் என்டர்ட் த ரூம் ஜஸ்ட் நவ். இப்போ தான் நுழைஞ்சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்ஷன் விச் ஹாஸ் பீன் ஓவர் ஜஸ்ட் நவ், இப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல போகிறோம். இது சற்று முடிந்து போய் சற்று நேரமானது. இது பாஸ்ட் டென்ஸு. த ஆக்ஷன் விச் வாஸ் ஓவர் ஆல்ரெடி, தட் வாஸ் மென்ஷன், தட் இஸ் மென்ஷன் நவ். அதை நம்ம இப்போ மென்ஷன் பண்ணுறோம். நடந்து முடிஞ்சது. நேற்று நான் என்னுடைய ப்ராஜெக்டை முடித்தேன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அதே தான். ஐ ஹாவ் டன் மை ப்ராஜெக்ட் ஜஸ்ட் நவுனா இப்போ தான் முடித்தேன்னு அர்த்தம். ஐ டிட் மை ப்ராஜெக்ட் எஸ்டர்டேனா நான் நேற்றே முடித்து விட்டேன் என்று அர்த்தம். இதுதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இது வெரி சிம்பிள். என்னென்னா ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டில் இருக்கக்கூடிய வேர்பு கண்டிப்பாக சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் தி பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். முடிஞ்ச ஆக்ஷனை சிம்பிளாக வெளிப்படுத்தும் திறனே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதை எளிமையாக புரிஞ்சுக்கொண்டு அடுத்து நம்ம சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு எதை ரீட் பண்ணாலும் ஈஸியாக முழுமையாக புரியும். ஈவன் த ஸ்டோரிஸ், பிகாஸ் ஆல் தி நான் டீடைல்டு ஸ்டோரிஸ் ஆர் இன் தி பாஸ்ட் டென்ஸ். ரைட்டுங்களா? லெட் us go for the past continuous tense now. See the slide. Past continuous tenseங்கிறது என்னன்னா ஒரு சிம்பிளாக சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் உள்ள சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் ஒரு சபார்டினேட் கிளாஸோடு சேர்ந்து இருக்கும். தட் இஸ் கால்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் இட்? ஒரு ஆக்ஷன் நடைபெறும் பொழுது இன்னொரு ஆக்ஷனை மென்ஷன் பண்ணுவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை இப்படியும் சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஆக்ஷன் நடந்தது என்றும் சொல்லலாம். அல்லது ஒரு ஆக்ஷன் நடந்த பொழுது இன்னொரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டிருந்ததாகவும் சொல்லலாம். எப்படி சார் சொல்வது அப்படிங்கிறது? என்ன கீழே விழுந்துட்ட அப்படின்னு ஒருத்தர் கேட்பான். எஸ், ஐ ஃபெல் டவுன். எப்போ கீழே விழுந்த, எந்த நேரத்தில் கீழே விழுந்த அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? சார், நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன், அப்போ தான் குறுக்க வண்டி வந்தது, கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவான். அப்போ என்ன சொல்லுவான்? ஐ ஃபெல் டவுன் வென் ஐ வாஸ் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவான். வென் ஐ வாஸ் சைக்கிளிங் சொல்கிற இடத்துல என்ன வருது? நான் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்த பொழுதுன்னு வருது. த சென்டென்ஸ் விச் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட் பட் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஒன்லி வித் த சப்போர்ட் ஆஃப் த அதர் மெயின் கிளாஸ், தட் இஸ் கால்ட் ஐ ஃபெல் டவுன். அப்போ அங்கே என்ன வருது? ஐ ஃபெல் டவுன், நான் விழுந்து விட்டேன். பாஸ்ட் டென்ஸ். ஃபாலோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஃபெல் போட்டிருக்கோம். பட் வென் ஐ வாஸ் ரைடிங் எ பைசைக்கிள் அல்லது வென் ஐ வாஸ் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நான் சைக்கிள் ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுது அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை இங்கே சொல்ல வரோம். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது என்னது? ஒரு பாஸ்ட் ஒரு பி ஃபார்ம் சேர்க்குறோம். வாஸ் அல்லது வேர் அப்படிங்கிற வேர்பை சேர்க்குறோம். எதுக்கு சார் வாஸ் அண்ட் வேர் சேர்க்குறோம்னா, கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தாலே ஐஎன்ஜி வேர்பு தான் யூஸ் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஆக்ஷன் வெர்போட ஐஎன்ஜி வெர்ப் சேர்க்கும் பொழுது அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கண்டினியூஸ் டென்ஸ் த பர்டிகுலர் வேர்ப் டஸ் நாட் கம் அலோன், தனியாக வராது. வித் த சப்போர்ட் ஆஃப் ஒன்லி பி வேர்ப்ஸ் இட் கேன் கம். அப்போ என்ன ஆகும்?
ஐ வாஸ் கம்மிங்கிற இடத்துல ஐ கம்மிங் போட்டால் வராது. ஐ வாஸ் கம்மிங்னா தான் அது யூசேஜ். அப்போ வாஸ் போடுறோம். வேர் எதுக்கு சார் போடுறோம்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ நோ தட் வென் யூ ஸ்டடிட் இன் அ ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் கைன்ஸஸ், அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதாங்க, வேர் அப்படிங்கிறத ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா தே வேர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் வென் ஐ என்டர்ட், நுழையும் பொழுது அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். தே வேர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் வென் ஐ என்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆக்ஷன் நடந்த பொழுது இன்னொரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம், அல்லது ஒரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஆக்ஷன் நடந்தது என்றும் சொல்லலாம். இந்த இரண்டையும் பார்த்து சொல்கிறது. அப்போனா டூ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் கனெக்டட். எப்படி கனெக்டட்? இந்த வென் ஆர் வைல் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் சேர்த்து தான் நம்ம இந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸும் அங்கே இருக்கிறது. எந்த ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மென்ஷன் பண்ணுறோமோ அது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதை நம்ம நிறைய நண்பர்கள், நம்மளுடைய மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது கேஷுவலாக சொல்லுவாங்க. நேற்று வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சார் சொல்லுவான். மை ஃபாதர் என்டர்டு த ஹோம் வென் ஐ வாஸ் வாட்சிங் த டிவி அப்படின்னு சொல்லுவான். அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் பேசிகிட்டு இருக்கோம், அது இங்கிலீஷில் கொண்டு வரல. அதுதான் இன்றைக்கி அதை இங்கிலீஷில் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பேசுகிறோம். பட் இஃப் யூ நோ ஆல் த டென்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹவு டு ப்ரெசென்ட், then you can easily speak English well and write English well when you know all the tenses and the usages. இந்த யூசேஜ் நமக்கு தெரியுது, பட் we didn't apply. So far we haven't applied. ஸோ இப்போ அதை பார்க்க போகிறோம். when I was watching the TV program my father entered அப்படின்னு சொல்லலாம். அல்லது when my father entered the room I was watching the TVன்னு சொல்லலாம். அப்போ எந்த இடத்துல நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. எங்கே இன்சிஸ்ட் பண்ணுறோங்கிறது நம்ம பேசக்கூடியது. ஃபஸ்ட்டு எதை மென்ஷன் பண்ணுறோம், செகண்ட் எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த விஷயம் அடங்கி இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ வாட் இஸ் த ஃபார்ம்? ஆல்ரெடி ஐ ஹவ் ஆல்ரெடி டோல் யூ தட் வாஸ் ஆர் வேர் போட போகிறோம், பி ஃபார்ம் ஆப்ஸு ப்ளஸ் அந்த ஆக்ஷன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த மூணும் சேர்ந்து தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருது. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் டூ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் கனெக்டட் வித் த சப்போர்ட் ஆஃப் வென் ஆர் வைல். ஆல்ரெடி வி ஹவ் இன்ஃபார்ம்ட், ஆல்ரெடி வி ஹவ் டெல்ட் வித் இட். பட் இதில் ஏதாவது 2-3 டவுட் கேட்குறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். இந்த சென்டென்ஸில் வாஸ் வருமா வேர் வருமாங்கிறத இப்போ நம்முடைய டிஸ்கஷன், ரைட்டுங்களா? ரைட். வி டேஷ் ப்ராக்கெட்டில் ப்ளே, வி டேஷ் ப்ராக்கெட்டில் ப்ளே இன் த கிரவுண்ட் வென் த ஹெட் மாஸ்டர் என்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். when the headmaster entered அப்படின்னு சொல்லுவோம். The headmaster is a single person. Entered past tense very simply we know. But we, what is the subject? We is the plural. So what may be the answer for it? Dash bracketல play கொடுத்துருக்கு. So definitely it is, you know that this is a plural form. So were playing, it should be used here. We were playing in the ground when the headmaster entered அப்படின்னு சொல்ல போகிறோம். This is called a பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணது போல் ஒரு செயல் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது இது நடந்தது, அல்லது ஒரு செயல் நடந்த பொழுது இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பிரித்து சொல்கிறோம். இதை 2 எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். அண்ட் யூ see the slide. டு டிஸ்கிரைப் த பேரல் ஆக்ஷன்ஸ். 2 பேரல் ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது மென்ஷன் பண்ணுவது. இன்னொன்று டு டிஸ்கிரைப் வாட் சம்மன் ஹேஸ் டன் இன் த பாஸ்ட் டைம் அப்படிங்கிறது. இந்த 2 தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்லைடில் பாருங்கள். while I was reading the newspaper the power went out. while I was reading the newspaper the power went out. Another one is I was working in the kitchen all the day yesterday. இப்போ சொன்னோம் இல்லைங்களா, the action which was over in the past, this is simple past tense. But to describe what someone did in the past time all the day அப்படிங்கிறது. I was cleaning all the work in the home yesterday அப்படிங்கிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறது சார்? I was doing all the work in the home அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவீங்க. ஆனால் ரியல் எக்ஸ்பிரஷன் இஸ் I was working in the kitchen all the day yesterday. அது நான் ஆல் த டே எஸ்டர்டே, ஆல் த டேன்னு வராது இல்லையா, ஆல் த டைம் எஸ்டர்டே ஃபுல்லாக நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது டெஃபினெட்லி இட் இஸ் வெரி கிளியர்லி ஸ்பெசிஃபையிங் தட் விச் ஆக்ஷன் வாஸ் கோயிங் ஆன் இன் த பாஸ்ட் டைம்
when parallelly another past action did அப்படின்னு கேட்க போகிறோம். இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சிம்பிளாக நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டை முடிச்சிட்டோம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸில் ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 2 கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we will go for the past perfect tense. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதும் இதே போல தான். ஆனால் ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸில் எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு நடந்ததோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம். எப்படி சார்? நான் நேற்று ட்ரெயினை பிடிக்கலான்னு ஓடினேன், பட் அதுக்கு முன்னாடி ட்ரெயின் போயிடுச்சு. இது தமிழில் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம். இப்போ பாருங்களேன், நான் ட்ரெயினை பிடிக்க ஓடுனேன் அப்படிங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ், ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு போனது அப்படிங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ். இப்போ இது 2ல் உங்களால் ட்ரெயினை பிடிக்க முடியலங்கிறது ரிசல்ட். இப்போ இது 2ல் எது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸில் எது ஃபஸ்ட்டு முடிஞ்சதோ அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ விச் வாஸ் ஓவர் ஃபஸ்ட் between them which have been done over earlier. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் விட்டு போனதுனால தானே இவன் போய் ட்ரெயினை பிடிக்க முடியல. அப்போ எந்த பாஸ்ட் ஆக்ஷன் முதலில் நடந்ததோ அதற்கு முன்னாலே நாம் போட வேண்டிய கீவேர்ட் ஆஃப்டர் அப்படின்னு போடணும். எதனால ஆஃப்டர்? இது முடிந்த பின்னர் தான் அது நடந்தது என்பதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஆஃப்டர் the train left the station, the train had left the station, I reached the railway station. ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு வெளியேறிய பின்னர் தான் ஐ ரீச்டு தி ஸ்டேஷன், நான் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிடும் இல்லையா, விச் ஆக்ஷன் ஹேஸ் பீன் ஓவர் ஏர்லியர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். 2 past actions are connected with the support of the conjunction when, after and before. இந்த 3 வார்த்தைகளில் இந்த கீவேர்டு கொடுத்துருக்கு. இந்த கீவேர்டு 3 போதுமே உங்களுக்கு கண்டிப்பாக இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடியது தான் அப்படின்னு. இது டெஃபினட்டாக இந்த மாதிரி டைம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த டயத்தில் எந்த ஆக்ஷன் நடந்தது என்பதை முதலில் மனதில் நிலைநிறுத்தி கொண்டால் மட்டுமே we can easily express which tense and which actions அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் another இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பார்த்த எக்ஸாம்பிளை நான் ரிப்பீட் பண்ணுறேன், அதில் நீங்கள் எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட் நடந்ததுன்னு பாருங்கள். ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன் ஐ ரீச்டு த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ க்ளூ வேர்டு ஆஃப்டரை ஜஸ்ட் பிஃபோர்னு போட்டு பார்ப்போம். இஃப் யூ புட் பிஃபோர் இன் திஸ் பர்டிகுலர் டென்ஸ் அண்ட் ஹவு கேன் யூ ஃப்ரேம் த சென்டென்ஸ் வித் த சேம் எக்ஸாம்பிள்? ஹவு கேன் யூ ஃப்ரேம்? See that automatically you know that there are 2 sentences. That is, I reached the station, and another one is the train left the station. இப்போ we use only before. Where should we attach? See that before I reached the station, the train had left. This is past perfect tense. So if you put after, what should be? After the train had left the station, I reached the station. சொல்கிறோமா? There's a difference. Which between the 2 past actions, which action was done earlier, where we put after, and in another sentence we put only before. This is past perfect tense, which is very simple. What is the form already? See, you know that had plus verb, the verb should be past perfect tense. Past participle போட போகிறோம், அந்த ஃபார்ம் past participle form போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். Then we will go for past perfect continuous tense. Past perfect continuous tense is nothing but already we have seen present perfect continuous tense. அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நாம் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு see the slide. The past action which was going on in an earlier period where the time duration must be mentioned, that is called past perfect continuous tense. Let us recall the previous one, present perfect continuous tense. You know that what? The action which was started earlier, which was going on still it is going on. Already we have discussed. He has been working in the institution for many years, for 10 years,
for 8 years னு சொல்லியிருப்போம். That is present perfect continuous னு சொல்லியிருப்போம். Now the duration which was over up to the arrival of the another action அப்படின்னு சொல்லியிருப்போம். This is a past perfect continuous tense. See the examples in the slide now. The MLA had been talking for more than 2 hours before Mr. Arun arrived. See that the MLA was talking more than 2 hours. இது என்ன சொல்ல போகிறோம்? மிஸ்டர் அருண் ஹேஸ் அரைவ்டுன்னு சொல்லியிருக்கோம். இது ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது which is coming now past perfect continuous. அப்போ what happened? Mr. MLA had been talking for more than 2 hours before Mr. Arun arrived அப்படின்னு போட்டு மிஸ்டர் அருண் என்பவர் அங்கே வந்து சேரும் வரை எம்எல்ஏ 2 மணி நேரமாக பேசிக்கொண்டு இருந்தார் அப்படிங்கிறோம். பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பது ப்ரெசன்ட் ஃபார்மில், பேசிக்கொண்டு இருந்தார் என்பது பாஸ்ட் ஃபார்மில், பேசிக்கொண்டு இருந்தார் இல்லை கண்டினியூஸ் ஸ்டேஷன் வர்றதுனால இது என்ன சொல்கிறது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இது ஆல்மோஸ்ட் பேசும்பொழுது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே இருக்கும். பட் ஹேட் பீன் போட்டு மென்ஷன் பண்ணும்போது டைம் மென்ஷன் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஒரு பாஸ்ட் டூரேஷனை கொண்டு வந்து இங்கே சொல்கிறது தான் past perfect continuous tense. The past duration must be brought out to the listener. அதான் சொல்ல போகிறோம். I was waiting for 2 hours. Simply it is past continuous tense. I had been waiting for 2 hours up to your arrival. நீ வரும் வரைக்கும் நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 2 மணி நேரம் முடிஞ்சு போன விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு வித் டூரேஷன் அப் டு அனதர் ஆக்ஷன். என்ன சொல்கிறார்? அப் டு த அரைவல். இது வரைக்கும் நீ வர்ற வரைக்கும் நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன்ங்கிறார். இந்த டூரேஷனை பர்டிகுலரைஸ் பண்ணுறாரு இந்த சென்டென்ஸில். அதனால இது என்ன ஆகுது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம். இப்போ ஒரு சில ஃபங்க்ஷனில் சிஎம் வராருன்னு சொல்லுவாங்க. சிஎம் வர்ற வரைக்கும் சில எம்எல்ஏஸ் பேசுவாங்க, சில கட்சி ஆட்கள் பேசுவாங்க, சில எம்பிஸ்லாம் பேசுவாங்க. இதை கூட நம்ம வித்தியாசமாக சொல்லலாம். சிஎம் வரும் வரை எம்எல்ஏ பேசி கொண்டிருந்தார் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? The MLA had been talking for 1 hour up to the arrival of the CM. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம். இன்னும் சொல்லணும்னா I had been working as a teacher in the school up to Mr. Arun took charge. அருண் அவர் இங்கே சார்ஜ் எடுத்துக்கொள்ள வரைக்கும் நான் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தேன். I had been working in the school up to the arrival of George சொல்லலாம், அல்லது அப் டு த அரைவல் ஆஃப் மிஸ்டர் அருண் என்று சொல்லலாம், அல்லது பிஃபோர் த அருண் டுக் சார்ஜ் என்று சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பிஃபோர் ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன், பேச வர முடியலன்னு காரணம் கேட்டால் நம்ம ஆல்ரெடி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஆஃப்டர் பிஃபோர் போட்டு படிச்சிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து மெயினாக க்ளூ வேர்டு என்பதை விட பாஸ்ட் டூரேஷன் மென்ஷன் பண்ணுவது மிக சிறந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பழைய டூரேஷனை எடுத்து சொல்வது. த பாஸ்ட் டூரேஷன் வாஸ் brought அவுட் டு த லிசனர் by telling with the past actions. அதான் இங்கே சொல்ல வரோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது பாஸ்ட் டூரேஷனை உங்களுக்கு எடுத்து சொல்வது என்பதாகும். ஆக இந்த 4 கைண்ட்ஸ் பார்த்துருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்று சொல்லியிருக்கோம். இந்த 4ல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பேசும்பொழுது தான் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை தான் நம்ம வந்து ரீகால் பண்ண வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு இருந்தாலும் கூட டெஃபினட்டாக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸில் எது நடந்து கொண்டிருந்ததோ அதை நாம் குறிப்பிட்டு சொல்வது என்பது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்லாம் கிடையாது. உங்களுடைய பழைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸுடைய டியூரேஷனை எடுத்து இப்பொழுது சொல்வது என்பது. நான் அப்பொழுது இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நான் பணியாற்றி இருந்தேன் என்பதை நம்ம குறிப்பிட்ட கால அளவோடு சொல்வது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். எப்படி சொல்லியிருக்கிறோம்? இப்போ நானே சொல்லலாம், ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல் ஃப்ரம் 2004 to 2006 அப் டு கெட்டிங் த கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். இந்த அரசு பணி வருவதற்கு முன்னால் இந்த பள்ளியில் 2 வருடம் பணியாற்றி கொண்டிருந்தேன் என்று சொல்லலாம். அப்போ the past duration was mentioned பண்ணப்படுகிறது. இதுதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோடைய சாராம்சம். இதை கண்டிப்பாக நாம் இதுதான் இந்த காலநிலையில் தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் தென் யூ கேன் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் பை ப்ரெசென்டிங் எ குட் சென்டென்ஸ். ப்ராப்பரான சென்டென்ஸ் போட்டு உங்களால் சொல்ல முடியும்.
இப்போ ஐ ரீகால் வென் ஐ டாக்டு வித் மை நெய்பர் பாய் இல்லைங்களா, என்ன சொன்னால் கோ டு பீச் சார், கோ டு அங்கிள் ஹவுஸ் சார், கோ டு சினிமா சார், இதெல்லாம் சொன்னான். இப்போ அவன் தெளிவாக தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பான், ஐ வென்ட் டு அங்கிள்ஸ் ஹோம், ஐ வென்ட் டு சினிமா, ஐ வென்ட் டு பீச் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி, என்னப்பா காலில் காயம், நான் அப்படியே 4 டென்ஸையும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் ஒரே எக்ஸாம்பிளில். என்னப்பா காலில் காயம் அப்படின்னு கேட்டால், பீச்சில் விளையாண்டுட்டு ரொம்ப கீழே விழுந்துட்டேன் சார்னு சொல்லுவான். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? when I was playing in the beach I fell down. நான் பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்தேன். 2 பாஸ்ட் ஆக்ஷன். நம்ம விளையாண்டுக்கிட்டு இருந்தான், இவ்வளோ விழுந்துட்டான். அப்போ இந்த விளையாண்டு கொண்டு இருந்தான் என்பதை தான் நம்ம இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொண்டு வரோம். ஸோ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி? ஐ ஃபெல் டவுன் வென் ஐ வாஸ் பிளேயிங் இன் தி பீச். பீச்சில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன். அப்போ ஐ வாஸ் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க, அப்படியே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கும் பொழுது, இன்னும் ஃப்ரெண்டை நீ அங்கே பார்த்தியாமே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இது ஒரு 2 விஷயம் என்னென்னா, அதே பீச்சில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இவன் போய் ஒரு பொருள் வாங்க போகிறான். அதுக்குள்ளே கடை மூடிடுச்சு. பீச்சில் இருக்கிற கடை மூடிடுச்சு. ஓடி போகிறான், அதுக்குள்ளேயும் முடிச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டோரியே தான். என்ன ஆகுது, ஐ ரீச்டு தி ஷாப் முடிஞ்சு. ஆனால் அந்த ஷாப்க்கு ஓனர் என்ன பண்ணுறாரு, கடையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ 2 எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஆஃப்டர் த ஷாப் ஓனர் ஹேட் க்ளோஸ்டு த ஷாப் தென் ஐ ரீச்டு த ஷாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஹி ரீச்டு தி ஷாப் பாஸ்ட் டென்ஸ், த ஷாப் ஓனர் க்ளோஸ்டு த ஷாப், தட் இஸ் ஆல்சோ பாஸ்ட் டென்ஸ். 2 கனெக்ட் பண்ணும்போது எது ஃபஸ்ட் நடந்தது? த ஷாப் ஓனர் க்ளோஸ்டு த ஷாப். அப்போ த ஷாப் ஓனர் ஹேட் க்ளோஸ்டு த ஷாப், ஹேட் க்ளோஸ்டுன்னு போடுறோம். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அண்ட் ஐ ரீச்டு தி ஷாப் அப்படின்னு சொல்கிறோம். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ரைட்டு. நேற்று பீச்சில் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க, எப்போ சாப்பிட்டீங்க, எது வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க? நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற வரைக்கும் பீச்சில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். பாஸ்ட் டூரேஷனை சொல்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹேட் பீன் பிளேயிங் இன் த பீச் ஃபார் மோர் தேன் 1 hour or 2 hours பிஃபோர் வி வென்ட் டு தி ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த இடத்துல அது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற வரைக்கும் நான் பீச்சில் 2 hours விளாண்டேன். அந்த பாஸ்ட் டூரேஷனை சொல்கிறீங்க. 2 hours 1 hourன்னு சொல்கிறோம். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இது அப்படியே ப்ளூரல் ஃபார்ம் மாற்றிக்கிங்க. ஏன்னா வேர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஐக்கு பதில் நீங்கள் என்ன செய்யுங்க, வி போடுங்க. வி வென்ட் டு அங்கிள்ஸ் ஹோம், வி வென்ட் டு பீச், வி வென்ட் டு சினிமா. அடுத்து என்ன வரும்? வி வேர் பிளேயிங். எப்போ? வென் வி வேர் பிளேயிங் இன் த பீச் வி ஃபெல் டவுன், நாங்கள் விழுந்துட்டோம் சொல்லலாம். அதே போல் பிஃபோர் வி ரீச்டு த ஷாப், த ஷாப் ஓனர் ஹேட் க்ளோஸ்டு த ஷாப் சொல்லலாம். வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டாரு கடையை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வி ஹேட் பீன் பிளேயிங் இன் த பீச் ஃபார் 2 hours பிஃபோர் வி என்டர் தி ஹோட்டல் நுழையிற வரைக்கும் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம் சொல்லலாம். இது சிம்பிள் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து 4 டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 4 சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு நல்லா இன்னும் புரிஞ்சிருக்காங்கிறது அந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய எவாலுவேஷன் ஷீட்டை பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும். பார்த்து நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. தென் we will see another grammatical item in another classes. Thank you.